வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம அரசியல் களம் நிகழ்ச்சியில டிவிகேல இருந்து சில மாதத்துக்கு முன்னாடி விலகிய வைஷ்ணவி அவர்கள் பார்த்தீங்கன்னா, திடீரென இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களோட முன்னிலையில திமுகவுல இணைஞ்சிருக்காரு. கடந்த 1 வருடமா பார்த்தீங்கன்னா, டிவிகேல மிகவும் ஆக்டிவாவே நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருந்த வைஷ்ணவி அவர்கள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு டிவிகேல எனக்கு வந்து உரிய மரியாதை இல்ல. அது மட்டும் இல்ல மாவட்ட பொறுப்பாளர் இருந்து யாருமே வந்து முறையான அழைப்பிதழ் கொடுக்க மாட்றாங்க. மேடையில வந்து என்னை ஏற விட மாட்றாங்க. அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து டிவிக்குல இருந்து விலகி, சில வாரங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியா இருந்தாங்க. திடீரென இன்னைக்கு போயிட்டு நம்ம ரூ. 10 பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர்கள போய் பார்த்துட்டு இன்னைக்கு திமுகவுல நான் வந்து ஜாயின் பண்றேன் அப்படிங்கிற இது வந்து சொல்லியிருக்காங்க. இது கேள்விப்பட்டதுலருந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளத்துல அவருடைய பதிவுல போயிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிவிகே ரசிகர்கள், டிவிகே கட்சியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்கன்னு தான் நம்ப சொல்லியாகணும். அந்தோட கமெண்ட் பாக்ஸே பார்த்தீங்கன்னா, வெறும் நாத்தச்சு போய் தான் கிடக்குது. அந்த அளவுக்கு அந்த பொண்ண கழுவி ஊத்திருக்காங்க. ஓகே, இந்த பொண்ணு சரி பண்ணது சரியான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லியாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கேல இருந்து நான் விலகுகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்க எக்ஸ் தளத்துல வந்து முறையா நீங்க போட்டு போயிருக்கலாம். ஆனால் நீ ஒரு கட்சியோட லெட்டர் பேட யூஸ் பண்ணி, அதுல வந்து இவங்க ஏதோ ஒரு நிர்வாகி, அதாவது இவங்க வந்து ஒரு அடிப்படை அடிமட்ட தொண்டர் மட்டும் தான். எவ்விதமான ஒரு பொறுப்புமே இங்க இல்ல போல அந்த இடத்துல. அதனால வந்து நீங்க லெட்டர் பேட விட்டு, அது மட்டும் இல்லாம நீங்க விஜயும், அவருடைய கட்சியும் பார்த்தீங்கன்னா, சராமாரியாவே நீங்க வந்து திட்டிட்டு தான் வெளிய வந்திருக்கீங்க. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த 1 வருடமா பார்த்தீங்கன்னா, இந்த பெண் திமுகவோட ஆட்சிய வந்து கழுவி கழுவி ஊத்திருக்கு. அது மட்டும் இல்லாம மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, கனிமொழி அவர்களும் சரி, மற்ற கட்சி நிர்வாகிகளும் சரி, திமுகவுடைய நிர்வாகிகள் அனைவரையுமே வந்து நல்லாவே கழுவி ஊத்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடந்த 3 மாதம் வரைக்கும் நீங்க வந்து திமுக ஆட்சிய கழுவி கழுவி ஊத்திட்டு, திடீர்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே திமுகவுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா, உங்களுடைய தகுதி, அரசியல் அறிவு வந்து எப்படியாப்பட்ட அறிவா இருக்கும்? கண்டிப்பா நீங்க வந்து தற்குறித்தனமா தான் நீங்க வந்து அரசியல் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ரீதியில தான் தாவக்காவோட தொண்டர்களும் சரி, விஜயோட ரசிகர்களும் சரி, தொடர்ச்சியாக அந்த பொண்ண வந்து விமர்சிச்சுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பெண்ணோட குடும்பமே பார்த்தீங்கன்னா, திமுகவுல வந்து பரம்பரையா போஸ்டிங்ல நிர்வாகியா இருக்கிற ஒரு குடும்பம் தான் அவங்க. இந்த பெண்ணு மட்டும் சில காலத்துக்கு வந்து ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக, பிஆர்‌க்காக பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணு டிவிக்கேல வந்து ஆக்டிவா வேலை செஞ்ச மாரி நடிச்சிருக்கு. தன்னுடைய டிவிக்கேல ஜாயின் பண்ணி, அ மிகப்பெரிய அளவுல வந்து நாங்க சோசியல் மீடியாவுல பெரிய அளவுல வாழ்ந்துட்டதால, மறுபடியும் வந்து அந்த பப்ளிசிட்டிய பயன்படுத்தி கொண்டு மறுபடியும் போய் திமுகவுல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ரீதியிலும் வந்து விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியா தங்களோட குற்றச்சாட்டு வந்து வச்சுன்னே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம சார்பா அந்த பெண்ணுக்கு வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 3 மாதங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சிய கழுவி கழுவி ஊத்திருக்கீங்க. ஆ இந்த 3 மாசத்துல எல்லாமே மாறிடுச்சா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். எதுவும் மாறாத இந்த நேரத்துல மறுபடியும் போய் நீங்க அதே திமுகவுல அதுவும் ஊழல் வழக்குக்காக ம் அ தமிழக அமைச்சர் பதவிய வந்து தியாகம் செய்த நம்ம செந்தில் பாலாஜி தியாகி செந்தில் பாலாஜிய முன்னிலையில போய் நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்புறம் உங்களுடைய அரசியல் அறிவுங்கிறது தற்குறித்தனமா தானே இருக்கு. உங்களுக்கு என்ன அரசியல் ஞானம் வந்து விட போகிறது? அப்படிங்கிற ரீதியில தான் நம்ம சார்பா வந்து கேள்வி கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம சில காலத்துக்கு முன்னாடி வந்து கமல் கட்சியில பயணிச்ச பத்ம பிரியான்னு ஒருத்தங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சரியான பப்ளிசிட்டி அந்த பைத்தியம்னு நம்ம சொல்லலாம். அந்த பப்ளிசிட்டியோட அந்த வாசனை மறுபடியும் வந்து அவர்கள் வந்து மக்கள் நீதி மையத்தில பயணிச்சு, அதுக்கப்புறம் பப்ளிசிட்டி நல்லா கிடைச்சோனே மறுபடியும் போயிட்டு திமுகவிலேயே இணைஞ்சதெல்லாம் கண்டிப்பா நம்ம பார்த்திருப்போம். அததான் வந்து டிவிக்கு ரசிகர்களும் வந்து சொல்றாங்க. பத்மபிரியா 2.0 அப்படிங்கிற ரீதியில வந்து வைஷ்ணவிய வச்சு நல்லாவே கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆ நீங்க போய் சேர்ந்தா சேர்ந்தீங்க. வேற ஏதாவது கட்சியில சேர்ந்திருந்தா கூட உங்கள வந்து விட்டுருப்பாங்க. மறுபடியும் திமுகவிலே சேர்ந்ததால உங்கள கழுவி கழுவி ஊத்த தான் செய்வானுங்க விஜய் ரசிகர்கள் சார்ந்தவர்கள். கொஞ்சம் பார்த்து தான் செய்றீங்க. கொஞ்சம் பார்த்து அநாகரிகம் இல்லாத நாகரிகமான முறையில வந்து விமர்சனம் பண்ணுங்க. அவங்களுடைய அரசியல் அறிவை வந்து கேள்வி கேளுங்க. தற்குறித்தனத்த பத்தி கேள்வி கேளுங்க. அத விட்டுட்டு தனி மனித தாக்குதல் மட்டும் வேணான்ட்டு இந்த வீடியோ மூலமா நாங்க சொல்லிக் கொள்கிறோம்.